சாந்தினி, சாந்தினி எந்திரிமா. என்னம்மா போமா, கனவு கூட சுதந்திரமா பார்க்க விட மாட்டேறீங்க. ஐயோ, சரி சரி, சீக்கிரம் கீழே இறங்கி வா. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேறீங்க. அம்மா, அம்மா, அப்பாட்ட கேட்டிங்களா? உன் வேலையை பத்தின விஷயம் தானே. அம்மா, அப்பா என்னம்மா சொன்னாரு? ஏண்டி அப்பா பார்த்து பயப்படுற? அப்பாட்ட நீயே கேட்டுற வேண்டியது தானே. நானா? ஐயோ, சரி, நானே கேக்குறேன். என்னங்க? என்ன? நம்ம பொண்ணுக்கு இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிருக்குல. அதான் நேத்தே சொல்றேன்ல, பொண்ணு ஒண்ணு வேலைக்கு போக வேண்டாம். இவ்வளவு படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிறதா தான் சொன்னேன். ஏன் சும்மா இருக்கணும்? சமையல கத்து விடு. பொண்ணுக்கு அதான் முக்கியம், போற இடத்துல உதவும். காலேஜ் முடிச்சதுல இருந்து வீட்டுல சும்மா தானே இருக்கா. இந்த வேலைக்காச்சும் போயிட்டு வரட்டுமே. ஏண்டி, அவளே சும்மா இருக்கா, உனக்கு என்ன? ஏமா, நீ என்ன வேலைக்கு போகணுமா? இல்லப்பா. அப்படி வேலைக்கு போகணும்னா என் ஃப்ரெண்டோட ஸ்கூல் இருக்கு, அங்க வேணா போ. நான் என்னம்மா செய்யறது? அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீயாச்சும் அவர் சொல்ற வேலைக்கு போ. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஆமா, எப்படி இருக்க? நல்லா அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்காங்க. சரி, எதுக்கிட்டு தான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிமா இருக்கு? ஓகே.
போயிட்டாங்கடா. நீயும் என்னை விட்டு போயிட்டியேம்மா, நீயும் என்னை விட்டு போயிட்டியேம்மா. 10 திங்கள் சுமந்தவள் என்னை மறந்து போவதோ, உயிர் கொடுத்த உயிரெங்கே இந்த உயிர் நோவதோ, உயிர் கொடுத்த உயிரெங்கே என்னை விட்டு போவதோ, உயிர் கொடுத்த உயிரிங்கே இந்த உயிர் நோவதோ, உயிர் கொடுத்த உயிரெங்கே என்னை விட்டு போவதோ. 10 திங்கள் சுமந்தவள் ஏன் மாமா இப்படி உட்காந்துருக்கீங்க? பாட்டி இறந்த நாளையா? வாங்க மாமா வாங்க, ப்ளீஸ் வாங்க வாங்க, ப்ளீஸ் வாங்க. Cases, always to give one attempt at a settlement before we go in for a hearing. At that point, both parties feel they have a case, both parties are in a sense a little nervous about how good their case is, and this is true for every litigation. And that is the time, and before you start arguments, before... சூர்யா சாப்பிட்டானா? இல்லண்ணே, அவன் இப்பெல்லாம் சரியா சாப்பிட்றதே இல்லை. ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறான். ரூமுக்குள்ளேயே அடைஞ்சே கிடக்குறான். அம்மா செத்து 1 மாசமாச்சு, அவன் இப்படியே தான் இருக்கான். நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா? இல்ல, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அம்மா நம்மளை விட அவன் மேலதான் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அம்மா இறந்தப்போ கூட அவன் அப்பாவும் போயிட்டாங்க, நீயும் போயிட்டேமான்னு தான் சொல்லி அழுதான். அம்மா இறந்தத அவனால தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் சொல்லி பாக்குறேன். சூர்யா ரூம்ல தானே இருக்கேன், நான் போய் பேசி பாக்குறேன். ஏன்டா இருட்டில் உட்காந்துருக்க? வாடா சாப்பிட வாடா. விடு, எனக்கு ஒன்றும் இல்லை, விடு. சரி புரியுதுடா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? அம்மா இறந்தது எல்லாத்துக்கும் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா எங்கள் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குடா. வாடா டே வாடா. சரி போ, நான் வரேன். போ, நான் பாறேன், முன்னாடி போ, வரேன். சரி ஓகே. ம் சார் 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 வணக்கம் சார். உன்னை யாரையும் எங்கே வர சொன்னா? உன்னை 11 மணி கோர்ட்டு தானே வர சொன்னேன். வந்து பாட்டு பாலான்னு வந்தேன் சார். அங்கே வாயா பார்த்துக்கலாம். இல்லை அங்கே வா, அங்கே பார்த்துக்கலாம், அங்கே வந்து பார்த்துக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார்.
ஹலோ ஆமாம் 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துடுங்க. ஆமாம் 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 ஜட்ஜிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் நான். வா உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வர மாதிரி இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு தான். சரிங்க. ஓகேங்க. சரி. ஓகேங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கிறியா? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவா? அம்மா இறந்து 1 மாதம் ஆகுதுடா. என்னது? அம்மா இறந்துட்டாங்களா? என்னாச்சு? அம்மாவுக்கு லோ பிபி. பாவம் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமாம் 10th படிக்கிறப்பே உங்கள் அப்பா இறந்துட்டார்ல? சரி, தம்பி தங்கச்சின்னா இப்போ எப்படி இருக்காங்க? தங்கச்சி 1 இயரா எங்கள் வீட்டில் தான் இருக்கா. மாப்பிள்ளை 3 வருஷம் கான்ட்ராக்ட் துபாய் போயிருக்காரு. அவளுக்கு ஒரு பையன் இருக்கேன், பேர் விஷால். தம்பி தான் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம். MBA முடிச்சுட்டு வேலையில் இருந்தான். அம்மா இறந்ததில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். சரியாக வேலைக்கு போகிறதும் இல்லை, சரியாக யார்ட்டையும் பேசுறது கிடையாது. பாவம் சின்ன பையன் தானே, அதனால் அவனை ஒன்றும் சொல்ல முடியல. என்னது? அம்மா இறந்துருக்கா அப்படி இருக்கிறியா? இல்லைப்பா, அம்மா அவன் மேலே தான் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அம்மா அவன் மேலே நல்ல அட்டாச்மெண்ட்டு. ஒருவேளை இதனால கூட பாதிச்சிருக்கலாம். ஒரு டயத்தில் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? பேச்சு என்றும் தானே கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே வாழ்வோம் 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 என் மனப்போல் என்றும் வாழ்வோம் 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 என் மனப்போல் என்றும் வாழ்வோம் கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே சுவாசம் எங்கள் உரிமை நாட்டை காப்பது எங்கள் உரிமை காதல் சுவாசம் எங்கள் உரிமை நாட்டை காப்பது எங்கள் உரிமை கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே வாழ்வோம் 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 என் மனப்போல் என்றும் வாழ்வோம் 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 என் மனப்போல் என்றும் வாழ்வோம் கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே ரோட்டில் செல்லும் பெண்ணை என்றும் கேலி செய்ய மாட்டோம் ரோட்டில் செல்லும் பெண்ணை என்றும் கேலி செய்ய மாட்டோம் ஹாய் ஹாய் என்று சொல்வோம் பிறகு பாய் பாய் என்று செல்வோம் ஹாய் ஹாய் என்று சொல்வோம் பிறகு பாய் பாய் என்று செல்வோம் சொன்னது செய்ய மாட்டோம் என்றும் செய்வதை சொல்ல மாட்டோம் நாங்கள் சொன்னது செய்ய மாட்டோம் என்றும் செய்வதை சொல்ல மாட்டோம் கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே வாழ்வோம் 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 என் மனப்போல் என்றும் வாழ்வோம் 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 என் மனப்போல் என்றும் வாழ்வோம் கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே கேட்க மாட்டோம் பேச்சு என்றும் தானே